ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டீப் இன் எபிசோட் 12. இதுதான் லாஸ்ட் எபிசோடு. நிறைய பேர் இந்த லாஸ்ட் எபிசோடோட லாஸ்ட் சீன் புரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடு ஃபுல்லாக புரியுதுன்னா கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ள போகலாம். போன எபிசோட் எங்க முடிஞ்சு உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாங்குக்கு ஷின்னு ப்ரப்போஸ் பண்ண போறான். அவன் முன்னாடி முட்டி போட்டு என் கூட லைஃப் ஃபுல்லா இருப்பியா அப்படின்னு கேட்க ஜாங் எந்த பதிலுமே சொல்லாம சும்மா இருக்கான். அதுக்காக என்ன ஆச்சு எதுவுமே சொல்ல மாட்டேன், ஒருவேளை சந்தோஷத்துல அவனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியலையா அப்படின்னு கேட்க அப்பயும் ஜாங் எதுவுமே சொல்லாம அவனே பாத்துக்கிட்டா இருக்கான். எதுவா இருந்தாலும் சொல்லு, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை காட்டுறான். நீ அன்னைக்கு பார்க்க அழகா இருந்த, அதனால நான் போட்டோ எடுத்தேன், இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்க இல்ல அந்த டைம் நம்ம ரெண்டு பேர் லவ்வர்ஸே கிடையாது, நீ எப்படி எங்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு கேட்க இப்ப இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்னடா இருக்குது, நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குதான் நம்ம லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ஷின்னி கேட்கிறான். ஆனா ஜாங்கால அதை பொறுத்துக்க முடியல. இல்ல அந்த டைம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே கிடையாது, அப்பவே எப்படி நீங்கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கலாம், உனக்காக நான் என் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், ஆனா நீ எங்கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு பொய்ய மறைச்சிருக்க, நீ என்னதான் பண்ணிருக்க, என்னை வச்சு நீ ஏதோ ஒரு பொம்மை மாதிரி விளையாடி இருக்க அப்படின்னு சொல்ல ஷின்னிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுன்னா உண்மையிலுமே அவ்வளவு பெரிய சீரியஸான விஷயமா, ஜஸ்ட் ஒரு போட்டோ தானே அப்படின்னு கேட்க வெறும் ஒரு போட்டோவா, இத்தனை நாள் அன்னைக்கு நைட்டு நடந்ததெல்லாம் நான் ஏதோ ஒரு கனவு மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்கேன், ஏதோ வெட் ட்ரீம்ஸ் வரும்ல அந்த மாதிரி ஒரு ட்ரீம் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்ப அதுல என்ன இருக்குது அவ்வளவு பெரிய விஷயம், என்னால அன்னைக்கு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். என்னது கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஜாங்க் இன்னும் தான் டென்ஷன் வருது. அப்ப நீ என்னதான் சொல்ல வர, இத்தனை நாளா உனக்கு என் மேல இருந்ததெல்லாம் வெறும் ஆசை தானா, உனக்கு உண்மையாலுமே என் மேல லவ்வே கிடையாது, ஜஸ்ட் உன்னுடைய இந்த லஸ்ட்டுக்காகத்தான் நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்க அப்படின்னு சொல்ல ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிங்கு கொண்டு வந்தால அந்த ஜாங் கையில போட போறான். ஆனா ஜாங் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி உதறிடுறான். அந்த ரிங்கு போய் அந்த ரூம்ல ஒரு ஓரத்துல விழுந்துடுது. இப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னு ஷின்னு பயந்துகிட்டே கேட்க நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு ஜாங் சொல்றான். அன்னைக்கு நைட்டு நடந்ததால தான் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன், ஆனா அன்னைக்கு நைட் நடந்ததே தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது, அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்றான். இப்ப நீ என்ன சொல்ல வர, உண்மையாலுமே தான் சொல்றியா அப்படின்னு ஷின்னி கேட்க ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிடலாம், நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடுவுல இருந்தது லவ் எல்லாம் கிடையாது, வெறும் லஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா ஷின்னால அதை தாங்க முடியல. ஷின் என்ன சொல்றான், இல்ல நீ சும்மா சொல்லாத, நம்ம ரெண்டு பேரும் உண்மையிலுமே லவ் பண்றோம் அப்படின்னு அவனை கட்டாயப்படுத்த அவன் பலார்னு ஒரு அறை விட்டுடுறான். அன்னைக்கு நைட் நான் குடிச்சிருந்தேன், அப்ப கூட நீ என்கிட்ட அந்த மாதிரி தப்பா நடந்திருக்கேன், ஆனா என்னால அதை மன்னிக்கவே முடியாது, இத்தனை நாளா நான் உன்னை உண்மையிலுமே லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அன்னைக்கு நைட் என்கிட்ட அந்த மாதிரி நீ நடந்துகிட்டதாலதான் எனக்கு உன் மேல லவ் இருக்குன்னு நினைச்சா நீ என் கனவுல வந்தேன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எல்லாமே போய் எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல ஷின்னுக்கு அழுக வருது. அவன் அழுதுகிட்டே சரி உன் இஷ்டம் அதுதான், சரி நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போயிடுறான். இப்ப ஜாங் மட்டும் அந்த ரூம்ல தனியா நின்னுகிட்டு இருக்கான். அவனுக்கு அழுகதான் வருது. அப்புறம் ஷின்னு வெளியில நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு போன்ல கால் வருது. அவன் போனை வெளியில எடுக்கும்போது அவன் பாக்கெட்டுக்குள்ள இன்னொரு ரிங் வச்சிருந்தாலும் அந்த ரிங் அங்க பக்கத்துல இருந்து ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்துடுது. ஷின் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், நம்ம போய் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு. ஆனா வேணான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்ப சாங் இங்க ரூம்ல தனியா இருக்கான்ல, அவன் அந்த இடத்த ஃபுல்லா பாக்குறான். அவனுக்காக ஷின்னை டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தால அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அப்ப அங்க ஒரு டிவி இருக்குது, அந்த டிவில ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜாங்குக்கு ஞாபகம் வருது ஷின்னு அவனை இப்ப இருந்து லவ் பண்ணல, அவங்க ஃபர்ஸ்ட் வேற ஒரு ஷூட்டிங்ல மீட் பண்ணாங்கல்ல, அப்பதானே ஷின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஜாங்க பார்த்தான். அப்ப இருந்தே அவனை லவ் பண்ணி தான் இருக்கான். ஏன்னா அந்த போட்டோஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் அதுல இருக்குது. அதை பார்த்ததுமே ஜாங்குக்கு புரிஞ்சு போயிடுது ஷின் உண்மையாலுமே தான் லவ் பண்ணியிருக்கான்னு. அவனுக்கு என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ் வருது. அப்புறம் அந்த ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அவன் தட்டி விட்டான்ல, அந்த ரிங்கு கீழே கிடக்குது. அந்த ரிங்கை கையில எடுத்து வச்சுட்டு அழுகுறான். இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. ஷின்னுக்கு போன் வந்துச்சுல, கால் பண்ணது அந்த பொண்ணுதான். அவ கால் பண்ணி நான் வரவா அப்படின்னு கூப்பிட்டுருக்கா, அவள் வான்னு கூப்பிட்டுருக்கான். ஆனா இவன் பாட்டுக்கு லைனா பியர் குடிச்சு வெறும் கணக்கீடு போட்டுட்டு இருக்கான். அவளுக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இதயமே உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். என்னடா இதெல்லாம் ரொம்ப பழைய லைனா இருக்குது, என்னை கரெக்ட் பண்றதுக்கு இப்படி எல்லாம் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னுட்டு அவன் பக்கத்துல இருந்து வேணும்னே அவனை லைட்டா டச் பண்ணிக்கிட்டே பக்கத்துல வரான். ஆனா பார்த்தா உண்மையாலுமே அழுதுகிட்டு இருக்கான், கண்ணுல இருந்து தண்ணி வருது. என்னடா சொல்ற நீ, உண்மையாலுமே நீ அழுகுற அப்படின்னா நிஜமாலுமே உன்னுடைய ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க அவன் அழுதுகிட்டே மறுபடியும் ட்ரிங்க் பண்றான். அவ அதை வாங்கி கீழே வச்சுட்டு என்ன சொல்ற நீ, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவனுங்க நாங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டான். ஆனா என்னால அவனை பிரேக்கப் பண்ண முடியாது, என்னால அவன் எல்லாம் இருக்க முடியாது, அவன் எவ்வளவு கியூட்டா இருப்பான் தெரியுமா, அது மட்டும் இல்ல அவன் ரொம்ப செக்ஸியா இருப்பான், அவன் சிரிக்கும் போது அழகா கியூட்டா பூனைக்குட்டி மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு செம்மையா கடுப்பாகுது. இவன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி. சரி விடு, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அவன் திரும்ப அவங்ககிட்ட வந்துருவான், உனக்கு அவனை அவ்வளவு பிடிச்சிருந்தா நீ மறுபடியும் அவங்ககிட்ட பேசி அவனை கூப்பிட்டு வர வேண்டியதுதானே அப்படின்னு சொல்ல. ஆனா அவன் நான் வேணான்னு சொல்லி போயிட்டான் அப்படின்னு ஷின்னு அழுகுறான்.
அந்த பொண்ணு பக்கத்துல வந்து ஷின்ன மேல சாய வச்சுக்கிட்டு சமாதானம் சொல்றா, ஒன்னும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஷின்னு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எங்க அம்மா மாதிரியே என்ன நல்லா பாத்துக்கிற அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு கடுப்பா வருது. என்னடா இவன் நம்ம வேற என்னமோ நினைச்சிட்டு வந்தான், இவன் நம்மள அம்மா ஆக்கிட்டானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஜாங் அவனுடைய ஆஃபீஸ்க்கு வரான். அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் கம்பெனி இருக்கலாம், அங்க வரான். அப்ப அவனை டிராப் பண்றதுக்கு அவங்களுடைய மேனேஜர், பெரிய மேனேஜர், அதான் இப்ப முதல் ஷின்னு கூட இருப்பாங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு ரூமர்ஸ் வெளியில வந்துச்சுல்ல, அந்த ரூமர்ஸால ஷின்னுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய 2 ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சாமா. அதை பத்தி சொல்றாங்க. சொல்லிட்டு, பாத்தியா இந்த விஷயத்தாலே உனக்கு இவ்வளவு நஷ்டம், அதனால நீ வந்து இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னுட்டு என்னமோ சொல்ல வராங்க. அதுக்குள்ள ஜாங் சொல்றான், இனிமே நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படவே வேணாம், ஏன்னா எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த மேனேஜர் என்ன சொல்றாங்க, ஆனா ஃபீலிங்ஸ்ன்றது அவ்வளவு சீக்கிரம் முடியறது கிடையாது. ஆக்சுவலா அவங்கதான் சொல்றாங்க 2 பேருக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாதுன்னு, ஆனா அவங்களுக்கும் தெரியுது லவ்ன்றது அப்படி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம நினைச்சிட்டு வேணாம்னு சொல்லி தள்ளி விடுறதுக்கு அப்படின்ற மாதிரி. நீ வாயால வேணாம்னு சொன்னாலும் உன்னோட ஃபீலிங்ஸ் வேணான்னு ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஜாங் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்ட்டு வெளியில போயிடுறான். அந்த மேனேஜர் இவ்வளவு ஃபீல் பண்றதை பார்த்தா அவங்களுக்கும் லவ் எல்லாம் நல்லா தெரியும் போல, அவங்களும் யாரையும் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்ப சீன் அப்படியே அந்த டிராமாக்குள்ள ஷிஃப்ட் ஆகுது. லாஸ்ட் சீன்ல காவ் மயக்கம் போட்டு விழுந்தால, இப்ப காவ் கண்ணை திறக்கிறான். அப்ப அவன் பக்கத்துல ஷின்ன்ற பாருங்க டாக்டர் ஃபேங் இருக்கான். அவனை பார்த்துட்டு, இது என்னோட கனவா அப்படின்னு சொல்லி அங்கேயும் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். இல்ல, நீ என் கூட வீட்டுலதான் இருக்க, நான் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், அவனை நான் போலீஸ் சொல்லி அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ எப்படி அந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு காவ் கேட்கறான். அப்ப நீ எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனல, அதை கேட்டதுமே நான் போலீஸுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப என்ன, நீ மறுபடியும் என்னை விட்டுட்டு போக போறதானே அப்படின்னு காவ் கேட்க, இல்ல இனிமே நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே காவுக்கு ஆச்சரியமா இருக்குது. உண்மையாலுமா? அப்படின்னா நம்ம 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு காவ் கேட்க, பக்கத்துல டாக்டர் வந்துட்டு அவனை கிஸ் பண்றான். நம்ம 2 பேர் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்புறம் டாக்டர் பாட்டுக்கு காவை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டாக்டரோட போனுக்கு கால் வருது. எடுத்து பார்த்தா லின் தான் கால் பண்ணியிருக்கான். இவன் என்ன விஷயம் அப்படின்னு கடுப்பா கேட்கறான். நீ வா, நான் அவனை பாக்கணும் அப்படின்னு சொல்றான். இல்ல, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கற மாதிரி இல்ல. அப்ப காவ் சொல்றான், நீ போயிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. உண்மையாலுமா அப்படின்னு கேட்கறான். ஆமா அப்படின்னு அவன் சொல்ல. அப்படின்னா நான் வரதுக்குள்ள உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீ இங்கேயே வந்துரு, என் கூட மூவி நாயிடு அப்படின்னு அவன் சொல்ல. அதுக்கு காவும் ஓகேன்னு சொல்றான். அப்புறம் டாக்டர் இங்க லின்லினை பார்க்க வரான். லின்லின் இவளை பார்த்ததுன்னு வந்து ஹக் பண்ணிக்கிறான். நம்ம 2 பேரும் மறுபடியும் ஃபர்ஸ்ட் மாதிரியே டேட் பண்ணலாம், எல்லாம் என்னோட தப்பு தான், நான் உன்னை விட்டுட்டு காவு கிட்ட போனது தப்பு தான், ஆனா அந்த காவு என்கிட்ட போய் சொல்லிட்டான், அவனெல்லாம் நான் பாய் ஃப்ரெண்டா வச்சிருக்கவே கூடாது, இப்ப அவன் கூட இல்ல, ப்ளீஸ் நம்ம 2 பேரும் மறுபடியும் லவ் பண்ணலாம் அப்படின்னு அவன் கெஞ்சிரான். ஆனா அந்த டாக்டர் வந்து அதெல்லாம் கிடையாது, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னுட்டு அந்த இடத்த விட்டு போக போறான். அப்ப பின்னாடி இருந்து அவன் ஹக் பண்ணிக்கிறான். நான் சொல்றது கேளு, நான் உண்மையுமே வேற ஒருத்தர் லவ் பண்றேன், நான் லவ் பண்றது ஒரு பையன், நாங்க 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்ல. அது அவளால நம்பவே முடியல. இல்ல நீ போய் சொல்ற அப்படின்னு கேட்க, உண்மையாலதான் எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னே தெரியாது, அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னுடைய ஃபீலிங்ஸ் உண்மை என்னன்னு சொல்லி புரிஞ்சிச்சு, சோ இனிமே எனக்கு அவன் மட்டும்தான், என்ன மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக போறான். அப்ப அவ கையை பிடிச்சு பார்த்தா அவன் கையில என்னமோ காயம் இருக்குது. என்னது அப்படின்னு கேட்டான். அவன் கொஞ்ச நாள் வந்து காவை பிரிஞ்சிருந்தால, அப்ப ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆயிருப்பான் போல, கையெல்லாம் கிழிச்சு வச்சிருக்குது. அப்புறம் இங்க காவ சொன்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டான் போல. அவனோட ரூம்ல மூவி ஆயிட்டு இருக்கான். அப்ப ரெஸ்ட் ரூம்ல மாத்திரை வச்சிருக்குது. அது வந்து டிப்ரெஷன்ல இருப்பாங்கல்ல, டிப்ரெஷனா ஏதோ சம்திங் மென்டல் இல்னஸ்க்கான டேப்லெட்ஸ் மாதிரி இருக்குது. அதை பார்த்ததுமே காவ் கேட்கறான், என்ன இது உன்னோடதான் அப்படின்னு கேட்க. அதுக்கு அவன் ஆமாம் என்னோடதுதான் அப்படின்னு டாக்டர் ஒத்துக்கிறான். அப்ப லில்லின்னு காவுக்கு கால் பண்ணியிருக்கான். இவன் அட்டன் பண்ணதுமே, நீ அந்த டாக்டர் கிட்ட பேசாத, அவன் ரொம்ப மோசம், ஒரு பையனை லவ் பண்றானாமா, அவன் கேவாமா, அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்ல. இப்ப அதுக்கு என்ன, அவன் லவ் பண்ற பையனே நான் தான், இப்ப அதுல உனக்கு என்ன அப்படின்னுட்டு போனை கட் பண்ணி கீழே வச்சிடுறான். அதுக்கப்புறம் உனக்கு எத்தனை நாளா இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவன் டாக்டர்கிட்ட கேட்க. இருந்துச்சு, ஆனா இப்ப சரியாயிடுச்சு, என்னோட மெடிசன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப கரெக்டா டைரக்டர் கட்டுன்னு சொல்லிடுறாங்க. அதோட அந்த சீன் கட் ஆயிடுது. அப்புறம் கடைசியா ஒரே ஒரு சீன் மட்டும் ஷூட் பண்ணணும், அவங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி, அந்த சீனோடய அந்த டிராமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டாக்டர் எங்க வெளியில கிளம்பிட்டு இருக்கான். அவனுக்கு காவ் வந்து டைம் மாட்டி விட்டுட்டு இருக்கான். அப்ப டாக்டர் பக்கத்துல வந்து காவை கிஸ் பண்றான். 2 பேரும் ரொம்ப பேஷனட்டா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் கடைசி சீன் போல. இதோட அவங்களோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு போல, ஏன்னா அதோட அடுத்த சீன் காட்ட மாட்டாங்க, அந்த டிராமால முடிஞ்சிடுது. இப்ப இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 8 months முடிஞ்சிருச்சு. ஜாங்கோடைய பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பாட்டி கிட்ட யாரோ ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கான். பாட்டி அவங்களுக்கு காசு கொடுக்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பேரனுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த இடத்துக்கு ஷின்னோடைய மேனேஜர் ஒருத்தர் இருப்பார்ல, லேடி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு, அவர் வந்திருக்காரு. வந்துட்டு அந்த சாமியாரை அடிச்சு விரட்டுறாரு. ஏன்டா இந்த மாதிரி பாட்டி கிட்ட போய் சொல்லி காசு வாங்குற அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டிடும். பாட்டி நீங்க யாரு அப்படின்னு கேட்க,
நான் உங்க பேரா இருக்கான்ல அவங்களுடைய பாஸ் தான் நானு அப்படின்னு சொல்றான். அதோட அந்த சீன் கட் ஆயிடுது. இப்ப எங்க சாங்க காட்டுறாங்க. சாங் சும்மா வெளியில சுத்திட்டு இருக்கான். கையில ஒரு கேமரா வச்சு விளாகிங் பண்றான் போல. அப்ப சுத்தி அவனுக்கு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஷின்னை மீட் பண்ணது, ஷின் அவன்கிட்ட பேசினது, அவன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. ஷின் அவனு ஃபர்ஸ்ட் டைம் பேசிக்கிட்டாங்கல்ல, அந்த பெட் சீனு, அதுக்கப்புறம் அவன் டாக்டர் வேஷம் போட்டதுக்கு அப்புறம் நான் தான் அவனை செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னது, அந்த ஒவ்வொரு சீனுமே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அவனுக்கு இப்ப ஷின்னு மேல இருக்கிற லவ் தெரிஞ்சிருச்சு போல. ஆனா இருந்தாலும் அவங்க 2 பேரும் பேசி இப்ப 8 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஸ்னோல 2 பேரும் பேசிக்கிட்டாங்கல்ல, நான் உனக்காக இவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்து வந்திருக்கேன், உனக்காக ஒரு நாய் மாதிரி நான் பின்னாடியே வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனா இப்ப வந்து ஸ்னோ கிடையாது, இந்த சம்மர்ல நான் வந்திருக்கேன், இப்ப இந்த இடத்துல ஸ்னோவும் இல்ல ஷின்னும் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப அவனுக்கு கால் வருது. அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல முடிஞ்சிருக்கும்ல, ஸோ டிராமா ரிலீஸ் ஆக போகுது போல. அதுக்காக டப்பிங் பண்ண வேண்டிய வேலை, ஓஎஸ்டி இந்த சாங் போட வேண்டிய வேலை அதெல்லாம் இருக்குது. அதுக்காக இவனை கால் பண்ணி கூப்பிடுறாங்க. இவன் வந்திருக்கான். வந்ததுமே ஷின் இல்லையா அப்படின்னு தான் கேட்கறான். இல்ல அவனுடைய ஷெட்யூல் ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்னுட்டு இவனோடது மட்டும் தனியா ரெக்கார்ட் பண்றாங்க. அப்புறம் அந்த டிராமாவுடைய பிரீமியர் நடக்குது இல்ல, அந்த அன்னைக்கு ஷின்னு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கூட அவனோட மேனேஜரும் இருக்கான். அப்ப எல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி வச்சிருக்கேன், எதுவும் கெடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஷின்னுக்கு கால் வருது. அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஏதோ ஒரு அம்ப்ரல்லா கொண்டு வர சொல்றான். எதுக்குன்னு தெரியல, இந்த அம்ப்ரல்லா விஷயம் எனக்கு புரியவே இல்லை, உங்க யாருக்க புரிஞ்சிருந்தா சொல்லுங்க. அதுக்கப்புறம் உள்ள அந்த டிராமா பிரீமியர் ஆகுது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எமோஷனல் சீன் வரும்போது அவங்களும் ரொம்ப எமோஷனலா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டிராமா உண்மையாலுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது போல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல ஜாங்கால உள்ள உட்கார முடியல. அவன் அங்க இருந்து வெளியில வந்துட்டான். கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பின்னாடி இருந்து அவனுக்கு ஷின்னோட குரல் வருது. திரும்பி பார்த்தா ஷின்னு போன் பேசிக்கிட்டே படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கான். அவன் இறங்கி வந்துடுறான். அவன் ஏதோ போன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி ஜாங் நிக்கிறத அவன் பாக்குறான். திரும்பி ஜாங்க பார்த்ததுமே ஒரு மாதிரி அவனே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஜாங் நோட்டீஸ் பண்றான், ஷின்னு கையில வச்சிருக்க போன்ல அவன் வாங்கினால ரிங், அந்த வெட்டிங் ரிங் அது இன்னும் இருக்குது. ஆனா ஷின் அவன்கிட்ட பேசாம அவன் பாட்டுக்கு அசால்ட்டா அங்க இருந்து போயிடுறான். ஜாங் அவன் பின்னாடியே போலான்னு நினைக்கிறான். ஆனா அப்ப ஷின்னோட மேனேஜர் அங்க வந்துடுறாங்க. ஏன் அவன் பாட்டி கிட்ட போய் நீ பேசலையா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு எப்படி பாட்டியை போய் மீட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவன் அவங்ககிட்ட சொல்ல, அன்னைக்கு இவன் போய் பாட்டியை மீட் பண்ணால, அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு அவன் சொல்றான். ஆக்சுவலா அவரு நல்லவர் தான் போல. அவர் பாட்டி கிட்ட போய் ஜாங்க்கு சப்போர்ட்டா தான் பேசியிருக்காரு. இந்த காலத்துல எல்லாம் மாறிடுச்சு, சயின்ஸால எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவங்கவுங்க ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தான் புரியும், நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் போக போறான். அப்ப பாட்டி அவனை கூப்பிட்டு, ஜாங் உண்மையாலுமே இப்படி இருக்கிறதால சந்தோஷமா இருப்பானா அப்படின்னு கேட்க, அவனுக்கு பசங்களை பிடிச்சிருக்குன்ற விஷயத்தால அவன் சந்தோஷமா இருப்பானான்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனா நீங்க அவனை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்ல பாட்டியும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அன்னைக்கு நடந்த அந்த விஷயத்த இப்ப அவன் ஜாங் கிட்ட சொல்றான். சொல்லிட்டு எதை நினைச்சு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். கடைசியில அந்த பக்கம் பார்த்துட்டு ஷின்னு போனால அந்த பக்கம் பார்த்துட்டு நீ என்ன அவனை லவ் பண்றதானே அப்படின்னு கேட்கறான். அதோட அந்த சீன் கட் ஆயிடுது. அப்புறம் அந்த டிராமா பிரீமியர் முடிஞ்சிருச்சு போல. அவங்க எல்லாருமே ஸ்டேஜுக்கு வராங்க. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களை இன்டர்வியூ பண்ண ஒவ்வொருத்தரா கொஸ்டின் கேட்க ஒவ்வொருத்தரா ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஷின்னு அவனோட அசிஸ்டண்ட பார்த்து அம்ப்ரல்லா கூட அப்படின்னு கேட்கறான். அவன் எதுக்காக அந்த அம்ப்ரல்லா கேட்டான்னு சொல்லி எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப ஷின் அந்த அம்ப்ரல்லா வாங்குறது கீழே இறங்கி போறான். அப்ப ஜாங் அவனை ஒரு நிமிஷம் போகாத அப்படின்னு கூப்பிடுறான். என்ன பண்ற நீ, உன்னோட இன்டர்வியூ பாரு அப்படின்னு ஷின்னு சொல்ல, அப்ப ஜாங் அவனோட செயினை எடுத்து காட்டுறான். அந்த செயின்ல அன்னைக்கு அவனுக்காக அவன் ரிங்கு வாங்கிட்டு வந்தாலும் அந்த ரிங்கு போட்டிருக்குது. அதை காமிச்சிட்டு நான் லேட்டா வரலையே அப்படின்னு கேட்கறான். ஷின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். உடனே பக்கத்துல இருந்து அவனை கிஸ் பண்றான். ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடி 2 பேரும் கிஸ் பண்ணிடும். எல்லாருமே ரொம்ப ஆர்வமா அவங்கள போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம். கிஸ் பண்ணிட்டு ஷின் அவனை பார்த்து இல்ல நீ லேட்டா வரல அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல தி எண்ட் அப்படின்னு போடுறாங்க. ஆனா இதோட டிராமா முடியல, உங்களுக்கு புரியாது. சோ இன்னும் நிறைய சீன்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் கடைசியில உங்களுக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். மறுபடியும் இன்னொரு சீன் காட்டுறாங்க. அந்த சீன்ல அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணாங்களா. கிஸ் பண்ணதுமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த போட்டோ எடுக்கிறாங்க. பின்னாடி நின்னுட்டு இருந்த டைரக்டர் அந்த மேனேஜர் எல்லாருமே என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கடுப்பாங்க. அப்புறம் எல்லாருமே போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு செம டென்ஷன் ஆகுறான். அப்படின்னா ஷின் உண்மையாலுமே கேவான் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவனோட மேனேஜர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப டைரக்டரும் அந்த மேனேஜர் என்ன பண்றாங்க, லவ்னா அப்படிதான் இருக்கு, ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு எண்டிங் நடக்குது. ஆனா டிராமா இந்த இடத்துலயும் முடியல, இன்னொரு ஒரு எண்டிங் இருக்குது. இப்ப டாக்டர் ஃபேங்க காட்டுறாங்க. அவன் நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப காவ் அங்க வந்துட்டு என்ன நீ நாவல் படிச்சு முடிச்சுட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் இன்னும் முடிக்கல, எண்டிங் மட்டும் பாக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஜாங்கு கொஞ்சம் வீக்கா தான் இருக்கால அப்படின்னு சொல்ல, இல்ல அப்படி கிடையாது, அவங்க 2 பேருடைய ஃபீலிங்ஸ் கண்டிப்பா சேருவாங்க, இன்னும் எண்டிங்க பாக்கல, எண்டிங் படிச்சா உனக்கு கண்டிப்பா இந்த நாவல் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் டாக்டர் ஃபேங் சொல்றான், நான் அவகிட்ட இந்த கதையை சொல்லும் போது நம்ம கதையை சொல்லும் போது அவ ரொம்பவே அழுதா,
இந்த கதை வந்து ரொம்பவே எமோஷனலா இருக்குன்னு அவ சொன்னா அப்படின்னு சொல்ல, அதுக்கு காவு சொல்றான், ஆமாம் இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கும், எப்படி அக்செப்ட் பண்ணும் அப்படின்றது நமக்கு ரொம்பவே டவுட் இருந்துச்சு தானே அப்படின்னு அவன் சொல்ல, ரெண்டு பேரும் கடைசியில கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இங்க டிராமா முடியுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா இத்தனை நாள நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஜாங்கோ ஷின் தானே ஒரிஜினல் கேரக்டர், அவங்க நடிக்கிற கேரக்டர் தான் டாக்டரும் காவும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மையாலுமே டாக்டரும் காவும் தான் வந்து ஒரிஜினல் கேரக்டர். அவங்க ரெண்டு பேருடைய ஸ்டோரி காமிச்சாங்கல்ல, அது வந்து நிஜமாவே நடந்த ஸ்டோரி தான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஸ்டோரியை அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு அதுல இன்ஸ்பயர் ஆகி இவங்களோட ஸ்டோரியை அவங்க ஃப்ரெண்டு ஒரு நாவலா எழுதி இருந்திருக்காங்க. அந்த நாவலை உண்மையாலுமே ஒரு மூவியா எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல ஹையர் பண்ணவங்க தான் நமக்கு காமிச்ச ஜாங்கோ ஷின்னும். ஆக்சுவலா ஜாங்கோ ஷின்னு வந்து ஒரிஜினல் கேரக்டர் தான். அவங்க நாவல் நடிக்கிறாங்க. நடிச்சதுல உண்மையாலுமே அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் வருது. சோ அவங்களும் வந்து கடைசியில கிஸ் பண்ணிக்கிட்டாங்கல்ல எல்லாரும் முன்னாடி, அந்த ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி. அவங்களும் ரியல் கேரக்டர் தான். ஆக்சுவலா இதுல வந்து ரெண்டு கப்பிள்ஸ் இருக்காங்க. ஆனா நமக்கு ஃபேஸ் வந்து ரெண்டு கப்பிள்ஸ்க்கும் ஒரே ஃபேஸ் காட்டுறாங்க. நமக்கு இப்ப காவு டாக்டர் காமிச்சாங்கல்ல, அவங்களும் ஒரிஜினல் கப்பிள் தான். ஷின்னு ஜாங்கு ஒரிஜினல் கப்பிள் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கடைசியில ரெண்டு கப்பிள்ஸே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. இந்த டிராமா முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன டிராமா அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.